உன்னை நான் உள்ளம் கையில வரைந்திருக்கிறேன்ட்டு வசனம் இருக்குங்க. அநேக நேரத்துல நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது இப்படியாக யோசிச்சது உண்டு. அதாவது தேவன் அப்படி ஒரே டைம்ல அவரோட கையில நம்மள எல்லாருமே பார்க்க முடியும். ஏன்னா இந்த வசனம் வந்து எல்லாருக்குமே பொருத்தமா இருக்கும் இல்லைங்களா? இப்ப நான் படிக்கும்போது இது எனக்காக தேவன் பேசுறாரு. நீங்க படிக்கும்போது உங்களுக்காக தேவன் பேசுறாரு. நான் ஒரு வீடியோ பார்த்து கொண்டு இருந்தேன். அதுல ஒரு சகோதரன் அழகா இத வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது ஆவியானவர் அவருக்கு உணர்த்துந்த அவரு சொல்றாரு. ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு இல்லைங்களா? அதாவது மனுஷன் உருவாக்குன ஆண்ட்ராய்டு ஃபோனு. அதுல நம்ம பார்த்தா அநேக காரியங்கள நம்மனால பார்க்க முடியும். சர்ச் பண்ண முடியும். ஒரே ஃபோன்ல அநேக விஷயங்கள நம்ம பார்க்கலாம். ஏங்க இப்ப இந்த வீடியோ கூட நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல்ல தான் பார்த்துன்னு இருப்பீங்க. இது அநேக நேரத்துல சஜஷன்ல வரலாம். நீங்க அத வந்து சர்ச் பண்ணியும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து அநேக ஆண்ட்ராய்டு ஃபோன்ல இருக்கு. மனிதன் படைத்த ஆண்ட்ராய்டு மொபைல்ல இவ்ளோ ஃபீச்சர்ஸ் இருக்கும்போது, தேவனால எல்லாவற்றையும் செய்ய முடியாதாங்க? நான் ஏன் இது சொல்றேன்னா, அநேக பேரு தேவனையே கேள்வி கேட்கிறவங்க இந்த உலகத்துல இருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு? வேதத்துல இப்படி போட்டிருக்கே, இது எப்படி நடக்கும்? இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சயின்டிஃபிக்கா இது முடியவே முடியாது. அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். நமக்கு எட்டாத காரியங்களை செய்கிறவர் தான் தேவன். அவர் தான் வானமும் பூமியும் படைத்த தேவன். என்னையும் உங்களையும் படைத்த தேவன். நம்பாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை ஜீசஸ். ஜீசஸை விசுவாசித்து பாருங்க. அப்புறம் நீங்களே சொல்வீங்க.